என் தங்கமே, நீ தனியாக இல்லையே, உன் பின்புலம் முழுவதும் என் அருளால் நிரம்பியுள்ளது என்று அந்த தெய்வீக குரல் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மெதுவாக ஒலிக்கிறது. மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத பல பாதுகாப்புகள் உன் வாழ்க்கையை சுற்றி நிற்கின்றன. நீ சில நேரங்களில் தனிமையை உணர்ந்தாலும் உன் ஆன்மாவின் பின்னால் நிற்கும் அந்த அருள் ஒருபோதும் குறையவில்லை. நீ நடந்த ஒவ்வொரு பாதையிலும், நீ எடுத்த ஒவ்வொரு முடிவிலும் கூட ஒரு மறைமுக வழிகாட்டுதல் இருந்தது. தங்க பிள்ளையே, வாழ்க்கையின் சில தருணங்களில் நீ மிகவும் சோர்ந்து போனாய். உன் முயற்சிகள் யாருக்கும் தெரியாமல் போனது போல தோன்றியது. உன் மனதில் இருந்த வலியை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் அந்த எல்லா தருணங்களிலும் உன் இதயத்தின் மொழியை அந்த தெய்வ சக்தி தெளிவாக கேட்டது. மனிதர்கள் கேட்காத குரலையும் அந்த அருள் கேட்கும். நீ மௌனமாக இருந்த நாட்களில் கூட உன் ஆன்மா பேசிக்கொண்டே இருந்தது. அந்த மௌனத்தில் உன் நம்பிக்கை மறைந்து போகவில்லை. அது அமைதியாக வளர்ந்தது. ஒரு விதை மண்ணின் கீழ் மறைந்து கிடக்கும் போது அது அழிந்து போகிறதா என்று யாரோ நினைக்கலாம். ஆனால் அந்த விதை அந்த இருளில் தான் வலிமையை பெறுகிறது. அதுபோலவே உன் வாழ்க்கையின் அமைதியான நாட்களும் உன்னை வலிமையாக்கின. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த சில தாமதங்கள் உன்னை வருத்தப்படுத்தின. சில நேரங்களில் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு காத்திருப்பு என்று உன் மனம் கேட்டது. ஆனால் அந்த காத்திருப்பு உன் வாழ்க்கையின் பெரிய அருளுக்கான தயாரிப்பு. ஒரு பெரிய கதவு திறக்கும்போது அதன் பின்னால் நிற்கும் ஆசீர்வாதம் சிறியதாக இருக்காது. நீ கடந்த பாதையை நினைத்து பாரு. பல தடைகள் இருந்தன. சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகினர். சில கனவுகள் உடைந்தது போல தோன்றியது. ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு வந்தன. அந்த பாதை தான் உன் உண்மையான திசை. தங்க பிள்ளையே, உலகம் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் அமைதியை பலவீனம் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த அமைதி தான் உன் வலிமை. அந்த அமைதியில் தான் உன் ஆன்மா தன்னுடைய உண்மையான சக்தியை கண்டுபிடிக்கிறது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது, என்ன நடந்ததெல்லாம் வீணாக போகவில்லை என்று புரிந்து கொள்வாய். அந்த தருணத்தில் உன் மனதில் இருந்த எல்லா கேள்விகளும் பதில் பெறும். தங்க பிள்ளையே, உன் பின்னால் நிற்கும் அந்த அருள் மிகவும் வலிமையானது. மனிதர்கள் விட்டு சென்றாலும் அந்த அருள் உன்னை விட்டு செல்லாது. உலகம் உன்னை மறந்தாலும் அந்த அருள் உன்னை மறக்காது. உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென்று மூடப்பட்டதை நினைவில் கொள். அந்த கதவுகள் மூடப்பட்ட போது நீ மிகவும் வருந்தினாய். ஆனால் பின்னர் அது உன்னை ஒரு தவறான பாதையிலிருந்து காப்பாற்றியது என்பதை நீ உணர்ந்தாய். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் நமக்கு புரியாது. ஆனால் அந்த புரியாத விஷயங்களின் பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் காலம் கடந்த பிறகு தான் வெளிப்படும். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த அமைதியான காலம் ஒரு பெரிய மாற்றத்தின் முன் வரும் அமைதி. கடலில் பெரிய அலை எழுவதற்கு முன் ஒரு சிறிய அமைதி இருக்கும். அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அருள் வருவதற்கு முன் இந்த அமைதி வருகிறது. தங்க பிள்ளையே, உன் மனதை தாழ்த்தாதே. உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உன் வாழ்க்கையின் பெரிய பயணத்தை உருவாக்குகிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை ஒரு சிறிய தீபம் போல. அது இருளில் கூட ஒளி தரும். அந்த தீபத்தை காப்பாற்றிக்கொள். அது உன் வாழ்க்கையின் முழு பாதையையும் வெளிச்சமாக்கும். தங்க பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் பின்னால் நிற்கும் அந்த அருள் உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது. நீ பார்க்காத பல ஆபத்துகளை அது தடுத்து நிறுத்துகிறது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் நடந்த சிறிய அதிசயங்களை நினைத்து பார்க்கும் போது, இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படுவாய். அந்த தருணங்களில் தான் அந்த அருள் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேலை செய்தது என்பதை நீ உணருவாய். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் மிக அழகான தருணங்கள் இன்னும் வர இருக்கின்றன. அந்த தருணங்கள் உன்னை சந்திக்க சரியான நேரத்தை காத்திருக்கின்றன. அவை தாமதமாக தோன்றலாம். ஆனால் அவை தவறாமல் வரும்.
நீ இப்போது இருக்கும் இந்த பாதை உன்னை உன் உண்மையான நோக்கத்திற்கு கொண்டு செல்கிறது. அந்த நோக்கம் உன் ஆன்மாவுக்கு அமைதி தரும். உன் இதயத்தை நிறைவு செய்யும். தங்க பிள்ளையே, உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை விடாதே. உன் உள்ளத்தின் ஒளியை காப்பாற்றிக்கொள். ஏனெனில் என் தங்கமே, நீ தனியாக இல்லையே. உன் பின்புலம் முழுவதும் என் அருளால் நிரம்பியுள்ளது. அந்த அருள் உன் வாழ்க்கையை அமைதியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அருள் உன் பாதையை பாதுகாக்கிறது. உன் கனவுகளை காப்பாற்றுகிறது. உன் மனதை தாங்கிக் கொள்கிறது. தங்க பிள்ளையே, அந்த அருளை நம்பி முன்னே நடந்து கொள். ஒரு நாள் அந்த அருள் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஒரு பெரிய வெளிச்சமாக மாறும். அந்த நாள் மிகவும் அருகில் வருகிறது. அந்த நாளில் நீ உணர்வாய், நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று. அந்த உணர்வு உன் இதயத்தில் மெதுவாக ஆழமாக வேரூன்றும் தங்க பிள்ளையே. நீ இதுவரை நடந்த பாதையை நினைத்து பார்க்கும் போது பல தருணங்களில் நீ முற்றிலும் தனியாக இருந்தது போல தோன்றியிருக்கும். ஆனால் இப்போது நீ புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய், அந்த ஒவ்வொரு தருணத்திலும் கூட உன் பின்னால் ஒரு அமைதியான அருள் இருந்தது என்று. அந்த அருள் உன் தோளில் கை வைத்து கொண்டு அமைதியாக உன்னை முன்னே நகர்த்தி கொண்டே வந்தது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் குழப்பமாக தோன்றும். எந்த பாதை சரி என்று தெரியாமல் போகும். எந்த முடிவு உனக்கு நல்லது என்று புரியாமல் போகும். அந்த நேரங்களில் நீ எடுத்த சில முடிவுகள் கூட உனக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆனால் பின்னர் பார்த்தால் அந்த முடிவுகள் தான் உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு வந்தது என்று உணருவாய். அது தான் அந்த அருளின் வேலை. அது உன் மனதில் ஒரு சிறிய எண்ணமாக தோன்றும். அது உன் உள்ளத்தில் ஒரு திசையாக மாறும். பிறகு அது உன் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக மாற்றும். தங்க பிள்ளையே, மனிதர்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் வெளியில் இருந்து உதவி தேடுகிறார்கள். யாராவது வந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான பாதுகாப்பு பல நேரங்களில் கண்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது ஒரு நிழல் போல உன்னை சுற்றி நிற்கும். நீ நடந்த பாதையில் சில ஆபத்துகள் இருந்தது. சில தவறான மனிதர்கள் இருந்தனர். சில தவறான முடிவுகளும் உன் முன் வந்தன. ஆனால் அவை அனைத்தும் உன்னை முழுமையாக பாதிக்காமல் தடுக்கப்பட்டன. அந்த பாதுகாப்பு தான் உன் வாழ்க்கையின் பின்னால் நிற்கும் அந்த அருள். தங்க பிள்ளையே, உன் மனதில் சில நேரங்களில் ஒரு கேள்வி எழும். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்தது என்று. அந்த கேள்வி மிகவும் இயல்பானது. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் உன் வாழ்க்கையின் ஆழத்தில் இருக்கிறது. சில ஆன்மாக்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. அவர்கள் அனுபவிக்க வேண்டிய பாதை ஆழமானது. அவர்கள் உணர வேண்டிய உண்மைகள் பெரியவை. அதனால் அவர்களின் வாழ்க்கையில் வரும் அனுபவங்களும் ஆழமாக இருக்கும். தங்க பிள்ளையே, நீ அந்த வகையான ஆன்மா. அதனால் தான் உன் வாழ்க்கையின் பாதை மற்றவர்களைப் போல எளிதாக இருக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையின் அருளும் சாதாரணமாக இருக்காது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த அமைதியான தருணங்கள் ஒரு பெரிய மாற்றத்தின் முன் வரும் அமைதி. ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்து இருக்கும் போது அது அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புதிய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கும். தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையின் அந்த நிலைமையில் இருக்கிறாய். வெளியில் பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் உன் எண்ணங்களில் தெரியும். உன் பார்வையில் தெரியும். முன்பு உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை அதிகமாக பாதிக்காது. முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை நிறுத்த முடியாது. தங்க பிள்ளையே, இது உன் ஆன்மாவின் வளர்ச்சி. இது உன் உள்ளத்தின் வலிமை. இந்த வலிமை தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென்று திறக்கும். நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன் முன் வரும். நீ நீண்ட நாட்கள் காத்திருந்த சில ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கைக்குள் நுழையும். அந்த தருணத்தில் நீ உணருவாய், இந்த எல்லாம் இத்தனை நாள் அமைதியாக தயாராகிக் கொண்டிருந்தது என்று. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் உண்மையான அழகு இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை.
நீ இப்போது பார்க்கும் வாழ்க்கை அந்த கதையின் ஒரு சிறிய பகுதி மட்டும். உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயங்களில் இன்னும் நிறைய ஒளி இருக்கிறது. இன்னும் நிறைய நிம்மதி இருக்கிறது. இன்னும் நிறைய அன்பு இருக்கிறது. தங்க பிள்ளையே, அந்த எல்லா தருணங்களும் உன்னை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் தான் நுழையும். அதனால் உன் மனதை தளர விடாதே. உன் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. உன் உள்ளத்தின் அமைதியை காப்பாற்றிக்கொள். உலகம் சில நேரங்களில் சத்தமாக இருக்கும். மனிதர்கள் பல வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனால் உன் ஆன்மாவின் குரல் மிகவும் அமைதியானது. அந்த குரலை கேட்கும் போது தான் உன் வாழ்க்கையின் உண்மையான திசை தெரியும். தங்க பிள்ளையே, அந்த குரல் உன்னை ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. அது எப்போதும் உன்னை ஒளி இருக்கும் பாதைக்கு தான் அழைக்கும். நீ அந்த குரலை நம்பி நடந்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய சக்தி. தங்க பிள்ளையே, ஒருநாள் நீ இந்த எல்லா நாட்களையும் நினைத்து பார்க்கும் போது உன் மனதில் ஒரு ஆழமான நன்றி உணர்வு வரும். என்ன நடந்ததெல்லாம் என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வர தான் நடந்தது என்று புரிந்து கொள்வாய். அந்த தருணத்தில் உன் இதயம் மிகவும் லேசாக உணரும். நீ கடந்த காலத்தின் வலியை விடுவாய். நீ எதிர்காலத்தின் ஒளியை வரவேற்பாய். தங்க பிள்ளையே, அந்த நாள் தூரத்தில் இல்லை. அந்த நாள் மெதுவாக உன் வாழ்க்கைக்கு அருகில் வருகிறது. அந்த நாள் வந்தால் நீ உணர்வாய், உன் வாழ்க்கையின் பின்னால் இருந்த அந்த அருள் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியவில்லை என்று. அது அமைதியாக உன் பாதையை பாதுகாத்து கொண்டே இருந்தது என்று. அதனால் தங்க பிள்ளையே, பயப்படாதே. உன் பாதையில் நம்பிக்கையுடன் நடந்து கொள். உன் பின்னால் நிற்கும் அந்த அருள் உன்னை ஒருபோதும் தனியாக விடாது. அது உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளியால் நிரப்பும் வரை உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அந்த ஒளி மெதுவாக உன் உள்ளத்தின் இருண்ட மூலைகளையும் தொடும். தங்க பிள்ளையே, நீ நினைத்து பார்த்து கூட பார்க்காத சில நினைவுகள், சில காயங்கள் கூட அந்த ஒளியின் முன் மெதுவாக கரைந்து போகும். மனிதர்கள் பல வருடங்கள் தாங்கிக் கொண்டிருக்கும் வலிகளை கூட ஒரு சிறிய அருள் தருணம் மாற்றிவிடும். அந்த தருணம் உன் வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனையும் வீணாக போகவில்லை. அவை அனைத்தும் உன் மனதை மெதுவாக வலிமையாக்கின. சில நேரங்களில் நீ உடைந்து போனது போல உணர்ந்தாய். ஆனால் அந்த உடைந்த தருணங்களிலேயே உன் உள்ளத்தின் உண்மையான சக்தி உருவாகியது. மரம் காற்றில் குலுங்கும்போது அதன் வேர்கள் மேலும் ஆழமாக பிடிக்கும். அதுபோலவே உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உன் ஆன்மாவின் வேர்களை மேலும் ஆழமாக்கின. இன்று நீ நிற்கும் இடம் அந்த அனுபவங்களின் பலன். தங்க பிள்ளையே, மனிதர்கள் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அவர்கள் உன் அமைதியை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் உன் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்பதை அந்த தெய்வீக அருள் தெளிவாக அறிகிறது. நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று உனக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது அந்த அருள். நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் அது உன்னுடன் இருக்கிறது. சில நேரங்களில் அது ஒரு நல்ல எண்ணமாக உன் மனதில் தோன்றும். சில நேரங்களில் அது ஒரு நல்ல மனிதராக உன் வாழ்க்கையில் தோன்றும். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் நடக்கும் சிறிய சம்பவங்களை கவனித்து பாரு. சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காத ஒரு உதவி கிடைக்கும். சில நேரங்களில் சரியான நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். சில நேரங்களில் நீ தவறான பாதையில் செல்லும் முன் ஏதோ ஒன்று உன்னை நிறுத்தும். அந்த எல்லா தருணங்களும் அந்த அருளின் சின்னங்கள். அவை உனக்கு ஒரு நினைவூட்டல். நீ தனியாக இல்லை என்ற மென்மையான நினைவூட்டல். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல கதவுகள் திறக்க இருக்கின்றன. அவை இப்போது மூடியதாக தோன்றலாம். ஆனால் அந்த கதவுகள் சரியான நேரத்தில் தான் திறக்கும். ஒரு விதை முளைக்க சரியான மண், சரியான நீர், சரியான காலம் வேண்டும். அதுபோலவே உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கும் சரியான நேரம் தேவை. அந்த நேரம் மெதுவாக அருகில் வருகிறது. தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை விடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் தீபம். இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த தீபம் ஒளி தரும்.
உலகம் சில நேரங்களில் உன்னை சோதிக்கும். சிலர் உன்னை தளரச் சொல்லலாம். ஆனால் உன் உள்ளத்தின் குரல் மட்டும் உன்னை முன்னே செல்லச் சொல்வது. அந்த குரலை கேள். தங்க பிள்ளையே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம். சில உறவுகள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உன் இதயத்தை மூட வேண்டிய காரணம் அல்ல. அந்த அனுபவங்கள் உன்னை புத்திசாலியாக்குவதற்காக தான் வந்தது. நீ யாரை நம்ப வேண்டும் என்று புரிய வைத்தது. யாரை விட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பாதை இப்போது தெளிவாகி வருகிறது. முன்பு இருந்த குழப்பம் மெதுவாக குறைந்து வருகிறது. உன் மனதில் ஒரு புதிய அமைதி உருவாகி வருகிறது. அந்த அமைதி ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி. வாழ்க்கையில் பெரிய அருள் வருவதற்கு முன் ஒரு ஆழமான அமைதி வரும். அந்த அமைதியை நீ இப்போது அனுபவிக்கிறாய். தங்க பிள்ளையே, உன் ஆன்மா மிகவும் வலிமையானது. நீ நினைப்பதை விட அதிக சக்தி உன் உள்ளத்தில் உள்ளது. அந்த சக்தி தான் உன்னை இத்தனை தூரம் கொண்டு வந்தது. நீ இன்னும் முன்னே செல்லப் போகிறாய். இன்னும் உயரம் அடையப் போகிறாய். உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயங்கள் மிகவும் அழகானவை. தங்க பிள்ளையே, அந்த நாளில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது உன் கண்களில் கண்ணீர் வரும். ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல. அது நன்றியின் கண்ணீர். இந்த எல்லா பாதைகளும் என்னை இந்த அருளுக்கு கொண்டு வந்தது என்று நீ உணருவாய். அந்த தருணத்தில் உன் மனம் மிகவும் லேசாக இருக்கும். நீ கடந்த காலத்தின் பாரத்தை விடுவாய். உன் இதயம் புதிய ஒளியை வரவேற்கும். தங்க பிள்ளையே, அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அது உன் எண்ணங்களை மாற்றும். உன் பாதையை மாற்றும். உன் எதிர்காலத்தை மாற்றும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அது மெதுவாக உன் வாழ்க்கைக்கு அருகில் வருகிறது. அதனால் தங்க பிள்ளையே, உன் மனதை உறுதியாக வைத்திரு. உன் நம்பிக்கையை பாதுகாத்துக்கொள். உன் உள்ளத்தின் ஒளியை காப்பாற்றிக்கொள். ஏனெனில் உன் பின்னால் நிற்கும் அந்த அருள் உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது. அது உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த அருள் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெளிச்சமாக மாறும். அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையின் எல்லா இருளையும் அகற்றும். அந்த நாள் வந்தால் நீ உணர்வாய், உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் அந்த ஒளிக்கான பாதையை அமைத்தது என்று. அந்த உணர்வுடன் நீ முன்னே பார்க்கும் போது உன் இதயம் முழுவதும் நிம்மதியால் நிரம்பி இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த நிம்மதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் மென்மையான அலை உன் உள்ளத்தில் தொடர்ந்து பரவிக் கொண்டே இருக்கும். தங்க பிள்ளையே, நீ ஒரு நாள் உணர்வாய், வாழ்க்கை முழுவதும் நடந்த ஒவ்வொரு சிறிய சம்பவமும் கூட வீணாக இல்லை என்று. அந்த சம்பவங்கள் அனைத்தும் உன்னை மெதுவாக ஒரு பெரிய உண்மைக்கு அழைத்து வந்தன. அந்த உண்மை என்னவென்றால், உன் வாழ்க்கை ஒருபோதும் திசை இழக்கவில்லை. அது எப்போதும் ஒரு மறைமுக வழிகாட்டுதலின் கீழ் தான் நடந்தது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகள் கூட உனக்கு சரியா தவறா என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பின்னர் பார்த்தால் அந்த முடிவுகள் உன்னை ஒரு புதிய பாதைக்கு கொண்டு சென்றது. அந்த பாதை தான் உன் ஆன்மா உண்மையில் செல்ல வேண்டிய பாதை. நீ உன் வாழ்க்கையில் பலரை சந்தித்தாய். சிலர் உனக்கு மகிழ்ச்சி கொடுத்தார்கள். சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய காலம் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் உன் பயணத்தில் ஒரு காரணத்திற்காக தான் வந்தார்கள். தங்க பிள்ளையே, வாழ்க்கையின் உண்மையான அறிவு என்னவென்றால், எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது. சில நினைவுகள் நமக்கு ஒரு பாடம் சொல்லி விட்டு போகும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் ஒரு பாதையை காட்டி விட்டு விலகி விடுவார்கள். அந்த பிரிவுகள் சில நேரங்களில் வலியை தரும். ஆனால் அந்த வலி கூட ஒரு மாற்றத்தின் தொடக்கம். அந்த வலி உன் மனதை மெதுவாக விழிப்பூட்டும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை உருவாக்கின. அவை உன் மனதை மேலும் ஆழமாக்கின. அவை உன் உள்ளத்தில் இருக்கும் கருணையை மேலும் பெரிதாக்கின.
ஒரு நாள் நீ யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் போது உன் வாழ்க்கையின் அந்த அனுபவங்கள் தான் உனக்கு அந்த கருணையை கொடுத்தது என்று புரிந்து கொள்வாய். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் அர்த்தம் வெறும் உன் வெற்றிகளில் மட்டும் இல்லை. அது உன் உள்ளத்தில் உருவான அந்த அமைதியில் இருக்கிறது. அது உன் இதயத்தில் வளர்ந்த அந்த கருணையில் இருக்கிறது. உலகம் சில நேரங்களில் வெளிப்படையான வெற்றியை மட்டுமே பார்க்கும். ஆனால் ஆன்மாவின் வெற்றி மிகவும் அமைதியானது. அது வெளியில் சத்தமாக தெரியாது. ஆனால் அது உள்ளத்தில் மிக பெரிய ஒளியாக இருக்கும். தங்க பிள்ளையே, அந்த ஒளி உன் உள்ளத்தில் மெதுவாக அதிகரித்து வருகிறது. முன்பு உன் மனதை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போது உன்னை அதிகமாக பாதிக்கவில்லை. முன்பு உன்னை கவலைப்படுத்திய சில விஷயங்கள் இப்போது உனக்கு முக்கியமல்ல. இது உன் ஆன்மாவின் வளர்ச்சி. இது உன் உள்ளத்தின் விடுதலை. தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது எந்த கோபமும் இருக்காது. எந்த வருத்தமும் இருக்காது. அந்த எல்லா அனுபவங்களுக்கும் நீ நன்றி கூறுவாய். ஏனெனில் அந்த அனுபவங்கள் இல்லாமல் நீ இன்றைய உன்னாக இருக்க முடியாது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிகவும் அமைதியானதும் அழகானதும் ஆக இருக்கும். அந்த கட்டத்தில் நீ உன் உள்ளத்தின் உண்மையான குரலை மேலும் தெளிவாக கேட்பாய். அந்த குரல் உன்னை சரியான மனிதர்களிடம் கொண்டு செல்லும். அந்த குரல் உன்னை சரியான இடத்தில் நிறுத்தும். சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் சிக்கலானதாக தோன்றும். ஆனால் உண்மையில் அது மிகவும் எளிதானது. நாம் நம் உள்ளத்தின் உண்மையை கேட்கும்போது வாழ்க்கை தானாகவே சரியான திசையில் செல்லும். தங்க பிள்ளையே, நீ அந்த உண்மையை மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்துவிட்டாய். அதனால் தான் உன் மனதில் இப்போது ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது. அந்த அமைதி ஒரு சாதாரண உணர்வு அல்ல. அது ஒரு அருள். அது உன் ஆன்மாவின் பரிசு. தங்க பிள்ளையே, நீ இப்போது நிற்கும் இந்த நிலை ஒரு புதிய ஆரம்பம். இது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் நீ உன்னை மேலும் தெளிவாக அறிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று மேலும் புரிந்து கொள்வாய். நீ உன் பாதையில் நம்பிக்கையுடன் முன்னே சென்றால் உன் வாழ்க்கை மெதுவாக மேலும் ஒளியால் நிரம்பும். தங்க பிள்ளையே, அந்த ஒளி உன் வாழ்க்கையை மட்டும் மாற்றாது. அது உன்னை சுற்றி இருக்கும் பலரின் வாழ்க்கையையும் தொடும். ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் அது தன் ஒளியை தானாகவே பரப்பும். அதுபோலவே உன் உள்ளத்தின் ஒளியும் பலரின் பாதையை வெளிச்சமாக்கும். தங்க பிள்ளையே, ஒருநாள் நீ உன் வாழ்க்கையின் இந்த எல்லா தருணங்களையும் நினைத்து பார்க்கும் போது உன் மனதில் ஒரு ஆழமான உணர்வு வரும். நீ புரிந்து கொள்வாய், இந்த வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல. இது ஒரு ஆன்மாவின் வளர்ச்சி. இது ஒரு அருளின் பாதை. அந்த உணர்வுடன் நீ முன்னே பார்க்கும் போது உன் இதயம் முழுவதும் நன்றி உணர்வால் நிரம்பும். தங்க பிள்ளையே, அந்த நன்றி உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். அது உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திருக்கும். அந்த அமைதியுடன் நீ முன்னே செல்லும் போது உன் வாழ்க்கையின் பாதை மேலும் தெளிவாகும். மேலும் ஒளியால் நிரம்பும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். நீ ஒருபோதும் திசை இழக்காமல் இருக்க அந்த ஒளி உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும். தங்க பிள்ளையே, தங்க பிள்ளையே, உன் மனதில் சில நேரங்களில் யாரும் புரியாத ஒரு அமைதி வந்து நிற்கும். அந்த அமைதி வெறும் அமைதி அல்ல. அது என் அருளின் நிழல். மனிதர்கள் பலர் அந்த அமைதியை வெறுமை என்று நினைப்பார்கள். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த அமைதிக்குள் தான் என் குரல் மெதுவாக ஒலிக்கிறது. நீ கவனமாக இருந்தால் அந்த குரல் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருப்பதை உணருவாய். சில நேரங்களில் உலகம் முழுவதும் உன்னை மறந்து விட்டது போல தோன்றும். உன் முயற்சிகளுக்கு பதில் கிடைக்காத நாட்கள் வரும். உன் அன்பு திரும்பி வராத நேரங்களும் இருக்கும். அப்போது தங்க பிள்ளையே, உன் மனம் உடைந்து போகும். ஆனால் அந்த உடைந்த தருணங்களில் கூட நான் உன் அருகில் இருந்தேன் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ நடந்து கொண்டிருக்கும் பாதை எளிதானது அல்ல. அந்த பாதையில் சில சமயம் இருள் அதிகமாக இருக்கும். சில சமயம் மனிதர்களின் வார்த்தைகள் காயப்படுத்தும். சில சமயம் உன் சொந்த நம்பிக்கையே சிதறி போகும்.
ஆனால் தங்க பிள்ளையே, அந்த எல்லா தருணங்களிலும் உன்னை முன்னே கொண்டு செல்லும் ஒரு மறைமுக சக்தி உன் வாழ்வில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது என் அருள். அந்த அருள் உன்னை மெதுவாக பாதுகாத்து கொண்டு செல்கிறது. நீ விழுந்தாலும் அந்த அருள் உன்னை மீண்டும் எழுப்புகிறது. நீ அழுதாலும் அந்த அருள் உன் கண்ணீரை துடைக்கிறது. தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் உனக்கு புரியாமல் இருக்கும். ஏன் இந்த துன்பம் வந்தது என்று நீ எண்ணுவாய். ஏன் இந்த தாமதம் என்று உன் மனம் கேள்வி கேட்கும். ஆனால் அந்த கேள்விகளுக்கு உடனடி பதில் கிடைக்காது. ஏனெனில் சில பதில்கள் காலம் கடந்த பிறகே வெளிப்படும். நீ இப்போது பார்க்கும் கஷ்டம் நாளை ஒரு ஆசீர்வாதமாக மாறும். நீ இப்போது அனுபவிக்கும் துன்பம் நாளை உன் வலிமையாக மாறும். தங்க பிள்ளையே, அந்த மாற்றத்தை உருவாக்குவது என் கரம்தான். ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்திருக்கும்போது அது இருளில் தான் இருக்கும். அந்த விதை வெளிச்சத்தை காணவில்லை என்று துன்பப்படாது. அது அமைதியாக வளர்கிறது. மெதுவாக ஒரு நாள் அது மண்ணை உடைத்து வெளியில் வரும். அதுபோல தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் ஒரு மறைமுக வளர்ச்சி நடக்கிறது. நீ அதை உடனே காண முடியாது. ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கிறது. உன் நம்பிக்கை உயிரோடு இருக்கும் வரை அந்த வளர்ச்சி நிற்காது. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கும் பல இரவுகள் உனக்கு இருக்கும். அந்த இரவுகளில் உன் மனம் பல சிந்தனைகளால் நிரம்பி இருக்கும். உலகம் முழுவதும் அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த இரவுகளில் கூட நான் உன் அருகில் இருந்தேன். நீ அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட உன் வாழ்க்கையின் கதவை திறக்க நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். சில நேரங்களில் நான் செய்யும் வேலை உனக்கு தெரியாது. ஆனால் அதன் விளைவு மட்டும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்து நிற்கும். தங்க பிள்ளையே, மனிதர்கள் பலர் உன் வாழ்க்கையில் வந்து போவார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்வார்கள். சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். சிலர் உன் நம்பிக்கையை உடைப்பார்கள். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை உருவாக்கும் பாடங்களாக மாறும். ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன்னை வலிமையான மனிதராக மாற்றியதை உணருவாய். உன் இதயத்தில் இருக்கும் அன்பு மிகவும் தூய்மையானது. அந்த அன்பை உலகம் எப்போதும் மதிக்காது. சிலர் அதை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் தங்க பிள்ளையே, உண்மையான வலிமை அன்பில் தான் இருக்கிறது. கோபம் ஒருவரை உடைக்கும். ஆனால் அன்பு ஒருவரை உருவாக்கும். அதனால் தான் உன் இதயத்தில் இருக்கும் அந்த மென்மையை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். சில நேரங்களில் நீ முயற்சி செய்து கொண்டு இருந்தாலும் எந்த கதவும் திறக்காதது போல தோன்றும். அந்த நேரத்தில் உன் மனம் சோர்ந்து போகும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் கூட ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நான் திறக்கப் போகும் கதவு உனக்கு சரியான நேரத்தில் தான் திறக்கும். அந்த கதவு திறந்தவுடன் நீ கடந்த காலத்தில் நடந்த எல்லா தாமதங்களையும் புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் வெறும் நாளாக இல்லை. அது ஒரு அர்த்தம் கொண்டது. சில நாட்கள் உனக்கு மகிழ்ச்சியை தரும். சில நாட்கள் உனக்கு பாடங்களை தரும். ஆனால் அந்த இரண்டு வகையான நாட்களும் உன்னை முன்னே கொண்டு செல்லும். தங்க பிள்ளையே, வாழ்க்கை என்ற பயணம் அப்படித்தான் இருக்கும். அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு தருணமும் என் அருளின் சாட்சியாக இருக்கிறது. நீ சிரிக்கும் நேரமும் நான் இருக்கிறேன். நீ அழும் நேரமும் நான் இருக்கிறேன். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் என் அடிகள் உன்னுடன் சேர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் நீ இந்த உண்மையை முழுமையாக உணருவாய். அந்த நாளில் உன் மனதில் இருந்த எல்லா பயங்களும் கரைந்து போகும். உன் இதயம் அமைதியாகும். நீ இப்போது எதிர்கொள்ளும் குழப்பங்கள் எல்லாம் மெதுவாக மறைந்து விடும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாம் வீணாக இல்லை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு அருளின் விதையாக இருந்தது. தங்க பிள்ளையே, உன் நம்பிக்கையை மட்டும் விடாதே. உலகம் எப்படி மாறினாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி அணையாமல் இருக்கட்டும். அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையை வழிநடத்தும். அந்த ஒளி தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும்.
அந்த ஒளி தான் என் அருளின் அடையாளம். நீ முன்னே நடந்து கொண்டே இரு. உன் மனதில் அமைதி வைத்து இரு. உன் இதயத்தில் அன்பு வைத்து இரு. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கதையை நான் இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறேன். அந்த கதை முடிவில் நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் எல்லா கண்ணீருக்கும் பதிலாக இருக்கும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. என் அருள் உன்னுடன் இருக்கிறது. என்றும் இருக்கிறது.